இல்ல உடனே இல்லையா? வந்து அந்த கோயிலுக்கு போங்க. அந்த ஆ. கோயில்ல போய் இது ம். பண்ணுங்க. திருவெங்காடு போங்க, திருக்கடையூர் போங்க, ம். செவ்வாய்க்கிழமை போங்க ம். அப்படின்னு சொல்லி பரிகாரம் மூலியமா அத சரி பண்ண முடியும்னா, அப்ப விதிப்படி எது நடக்கும்? வினைப்படி, விதிப்படி எது நடக்க வேண்டுமோ, அது நடந்தே தீரும். ம். இத யாருமே மாற்ற முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லவே இல்ல. ம். ஆனால் அதை மாற்றுவதற்கு அப்படின்னு சில வழிபாடுகள் சொல்லுகிற போது, அதனுடைய அளவை சிறிதாக்கவும், அதை ம். தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை நமக்கு தருவதற்கும் தான் அந்த பிரார்த்தனைகள். அதுதான் வழிபாடாக சொல்லப்பட்டது. வினைப்படியும், விதிப்படியும் ஒண்ணு நடக்கணும் அப்படின்னு இருந்தா, அது நடந்தே தான் தீரும். அது மாற்ற முடியாதது. அதுதான் வினைப்பயன், விதிப்பயன் நம்ம சொல்றது. ஆனா, இந்த வழிபாடுகள் எதுக்கு சொல்றாங்க? இந்த கோயிலுக்கு ஏன் போங்க? அப்படின்னு இத ஒரு பரிகாரம் நீங்க சொன்னதுனால, அத நான் வழிபாடுகள்னு சொல்றேன். இந்த ஒரு சரி. வழிபாடுகள் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அங்கே போகிற போது, நமக்கு அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த ஆற்றலையும், மன வலிமை. மன வலிமையையும், அது ரொம்ப பெருசா இல்லாம, அது சிறியதாகக்கூடிய தன்மையும் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்.